முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் விழாக்கள், இறுதிச் சடங்குகள் அல்லது வேறு எந்த நிகழ்ச்சிகளுக்கும் தலைவர்களையோ அல்லது முஸ்லிம்களையோ அழைக்கும் போது இஸ்லாமிய அதிகாரிகளின் ஒப்புதலை பெற வேண்டும் என்ற புதிய விதிமுறையை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டாக்டர் என் சிவக்குமார் அதனை வலியுறுத்தியுள்ளார். அது முஸ்லிம்களுக்கான வழிகாட்டுதல் என்றாலும் முஸ்லிம் அல்லாதோரையும் நேரடியாக சம்பந்தப்படுத்துகிறது. இது அமலுக்கு வந்தால் பல்லின மக்கள் மத்தியில் தேவையற்ற அசௌகரியங்களை ஏற்படுத்தும். பல்லின மலேசிய மக்கள் தங்களுக்கிடையிலான வேற்றுமை மற்றும் வரையறைகளை ஏற்கனவே அறிவர். அதனால் தான் சகிப்புத்தன்மையுடனும் புரிந்துணர்வுடனும் காலம் காலமாக ஒற்றுமையாக நம்மால் வாழ முடிகிறது. இவ்வளவு ஏன், மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமே 2019 ஆண்டு ஜோஹர் பாரு அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலய தைப்பூசத்தில் பங்கேற்றதை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். மாநிலத்தின் சுல்தானே இன்னொரு சமய விழாவுக்கு வருகை தந்து மக்கள், குறிப்பாக இந்துக்களின் மக்களை குளிரச் செய்தார். ஆக பல்லின மத கலாச்சாரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போது திடீரென அதில் புதிய விதிமுறைகளை புகுத்த வேண்டிய அவசியமில்லை. எனவே இந்த விஷயத்தில் அரசாங்கம் நல்லதோர் இணக்கமான முடிவை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக சிவக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். பிப்ரவரி 25 முதல் 27 வரை நடைபெறும் இஸ்லாமிய விவகாரங்களுக்கான தேசிய மாநாட்டில் சர்ச்சைக்குரிய அந்த உத்தேச விதிமுறைகள் இறுதி செய்யப்படவிருப்பதாக கூறப்படுகிறது.